பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாமா? நான் வந்து இன்றைக்கி 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் பன்னீர். நான் இப்போ காமிக்கிற மாதிரி அதை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ண வேண்டாம். 2 hours முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுத்துருக்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் கேபேஜ், கேரட், ஆனியன் வந்து பாதி ஆனியன் கூட போதும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் எடுத்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாய், பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறும்போது பன்னீர் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை முன்னாடியே ஒரு 20 minutes ஊற வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணி நீங்கள் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆயில் போட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு ஆனியன், அப்புறம் நான் கட் பண்ணி வச்ச கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். ஒரு 70% வெந்தால் போதும் காய். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அது உடனேவே வெந்துடும் அந்த ஆயில்லையே. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாஸ் இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைன்னா பெப்பர் மட்டுமே போட்டுக்கலாம். நான் வந்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் 3த்துலேயும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் 3 டம்ளர் அரிசிக்கு. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதை வந்து நல்லா காற்றுல உணர வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு வச்சுருக்கேன் ரைஸ். அது நல்லாவே ஆறி இருக்கும், தண்ணி இருந்தால் தண்ணியும் வடிஞ்சிடும். இப்போ போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் மொத்த ரைஸுமே போட்டுட்டேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரையும் போட்டு நான் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக பண்ணியிருக்கேன். அப்படி தான் கிறிஸ்பியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் மேலே கொஞ்சம் பெப்பரும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் உடையாத அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மைல்டு மிக்ஸ் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.